இந்த விடியா திமுக அரசுடைய கவனத்திற்கு கொண்டு வந்தோம். காவிரி மேலாண்மை ஆணையத்தினுடைய 28வது கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவு தமிழகத்திற்கு பாதகமானது. இதை நான் சுட்டிக்காட்டினேன். காவிரி நடுவர் மன்றம், அதாவது உச்ச நீதிமன்றம் அளித்த தீர்ப்பு, காவிரி நடுவர் மன்றம் காவிரி வாட்டர் டிஸ்பியூட் ட்ரிபியூனல் அளித்த தீர்ப்பின்படி உச்ச நீதிமன்ற தீர்ப்புக்கு உட்பட்டு செயல்படுவதற்கு மட்டும்தான் காவிரி மேலாண்மை ஆணையம், காவிரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி, காவிரி நீர் முறைப்படுத்தும் குழு, காவிரி வாட்டர் ரெகுலேஷன் கமிட்டி அமைக்கப்பட்டது. எனவே இந்த ஆணையத்தின் பணிகளும் குழுவின் பணிகளும் முறையாக வரையறுக்கப்பட்டுள்ளன. என்னென்ன வரையறுக்கப்பட்ட விவரத்தை இந்த நேரத்தில் நான் தெரிவிக்க வருகிறேன். 1, காவிரி நதிநீரை தேக்குதல், பகிர்மானம் செய்தல், முறைப்படுத்துதல் மற்றும் கட்டுப்படுத்துதல். 2, காவிரி நீர் முறைப்படுத்தும் குழுவின் துணையுடன் அணைகளின் செயல்பாட்டை மேற்பார்வையிடுதல் மற்றும் அவற்றிலிருந்து நீரை பாசனம் மற்றும் இதர தேவைகளுக்கு வழங்குவது முறைப்படுத்துதல். 3, கர்நாடக தமிழ்நாடு எல்லையில் தற்போதுள்ள பில்லிக்குண்டு நீர் அளவை நிலையத்தில் கர்நாடக அரசு நீர் வழங்குவதை கண்காணிப்பது. இவற்றை தவிர வேறு பணிகள் எதுவும் மேற்கொள்ள இந்த அமைப்புகளுக்கு அதிகாரம் இல்லை. இந்நிலையில் புதிதாக மேகதாது அணை கட்டுவது பற்றி விவாதிக்க இந்த ஆணையத்திற்கோ குழுவிற்கோ எந்த அதிகாரமும் இல்லை. அதனால்தான் அம்மாவுடைய அரசு இருக்கின்ற பொழுது கர்நாடக அரசு மேகதாது அணை கட்டுவது குறித்து விவாதத்தை ஆணையத்திடம் கொண்டு வர பல முயற்சிகள் மேற்கொண்ட போதும் அதை விவாதிக்கும் அதிகாரம் ஆணையத்திற்கு இல்லை என்று, இதனை விவாத பொருளாக சேர்க்கக்கூடாது என்று கடுமையாக எதிர்த்து அதை தவிர்த்தோம். (2018) மேகதாது அணை குறித்து பிரச்சனை மத்திய நீர்வள கமிஷன் பார்வைக்கு சென்றபோது, அதாவது கர்நாடக அரசு மேகதாது அணை கட்ட விரிவான திட்ட அறிக்கை தயாரிப்பதற்காக மத்திய நீர்வள கமிஷனுக்கு கடிதம் அனுப்பப்பட்டது. அந்த கடிதத்தை மத்திய நீர்வள கமிஷன் காவிரி மேலாண்மை ஆணையத்துக்கு அனுப்பப்பட்டது. அப்பொழுதுதான் 5/12/2012 மத்திய நீர்வள கமிஷன் என்ற இயக்குநரின் மீது உச்சநீதிமன்றத்தில் நீதிமன்ற அமைப்புகளுக்கு நாங்கள் தொடர்ந்தோம். ஏன்னா உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்புக்கு எதிராக செயல்பட்ட காரணத்தினால உச்சநீதிமன்றத்தில் அந்த மத்திய நீர்வள கமிஷன் என்ற இயக்குநரின் மீது நாங்கள் வழக்கு, அவதூறு வழக்கே தொடர்ந்தோம். இன்னும் அந்த வழக்கு நிலுவையில் இருக்குது. அந்த வழக்கு தொடர்ந்திருந்து காவிரி மேலாண்மை ஆணையத்தில் இந்த மேகதாது பொருள் கொடுத்து பாதிக்கவோ அல்லது எந்தவித செயல்பாடும் கொண்டு வரல. அது வரைக்கும் தடுத்து நிறுத்தப்பட்டது. ஆனால் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்த பிறகு 1/2/2024 அன்று ஆணையத்தின் வரையறுக்கப்பட்ட பணி வரம்புக்கு அப்பாற்பட்டு மேகதாது அணை கட்டுவது பற்றி விவாதத்தை 28வது காவிரி மேலாண்மை ஆணை கூட்டத்தில் அனுமதிச்சிட்டாங்க. இந்த அரசாங்கம் வந்த பிறகு இந்த ஆணையத்து கூட்டத்தில் மேகதாது அணை பொருள் குறித்து விவாதிக்கிறாங்க. மேகதாது பற்றி விவாதம் நமது எதிர்ப்பை மீறி செயல்பட்டிருந்தால் உடனடியாக இவர்கள் அனுப்பிய அதிகாரிகள் என்ன செஞ்சிருக்கணும்? உடனே அந்த கூட்டத்திலிருந்து வந்திருக்க வேணும், வெளிநடப்பு செஞ்சிருக்கணும், எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கணும். ஆனால் அவர்கள் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு ஒரு இக்கட்டான சூழ்நிலை ஏற்படுத்தி விட்டாங்க. இப்போது ஆணையம் அந்த அதிகார வரம்புக்கு சம்மதமில்லாத மேகதாது அணை கட்டுவது குறித்து கருத்தை மத்திய நீர்வள கமிஷனுக்கு, சென்ட்ரல் வாட்டர் கமிஷனுக்கு ஒரு பரிந்துரை செய்துள்ளது. இதுவரைக்கும் நான் ஏற்கனவே சட்டமன்றத்தில் நீர்வளத்துறை அமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு வந்தேன். அவர் பதில சொன்னார். ஆனால் 28வது காவிரி மேலாண்மை ஆணையத்தில் 28வது கூட்டத்தில் காவிரி மேலாண்மை ஆணையத்தில் என்ன நடந்தது என்ற செய்தியை இது வரைக்கும் சொல்லல. இன்னைக்கு தான் அப்படியே மேலோட்டமாக தான் சொல்லியிருக்கார். ஆகவே இது அன்றைய தினம் எடுக்கப்பட்ட முடிவின்படி
காவிரி மேலாண்மை ஆணையம் மத்திய நீர்வள கமிஷனுக்கு அனுப்பியிருக்கிறாங்க. அந்த மத்திய நீர்வள கமிஷன் ஏதாவது முடிவெடுத்து விட்டா அங்கே அணை கட்டின்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு விடும் என்ற அச்சத்தின் அடிப்படையில் நாங்கள் இந்த இதெல்லாம் 0 அவர்களை எழுப்பணும். ஏன்னா கர்நாடக அரசு அண்மையில் நடந்த சட்டமன்ற பேரவையில் அதனுடைய முதலமைச்சர் மேகதாதுவில் அணை கட்டுவதற்கு நிதி ஒதுக்கீடு செய்ததாக தெரிவிச்சிருக்கிறார். அங்கே நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறாரு. இங்கே காவிரி மேலாண்மை ஆணையத்தில் அங்கே ஒரு முடிவு எடுக்கப்பட்டு சென்ட்ரல் வாட்டர் கமிஷனுக்கு அந்த முடிவை தெரிவிச்சிருக்கிறாங்க. இப்படிப்பட்ட நிலைமையில இந்த அரசாங்கம் உடனடி நடவடிக்கையில் இறங்கி இருக்கணும். ஆகவே காவிரி மேலாண்மை ஆணையத்துக்கு எந்த அதிகாரம் கிடையாது. அவர் நான் சொன்ன அந்த 3 அடிப்படையில் தான் அது நடக்க வேணும். அதுக்கு மீறிய செயல் என்று சொல்லி சட்டமன்றத்தில் இதற்கு ஒரு கண்டன தீர்மானத்தை கொண்டாந்து நிறைவேற்றி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்ததா இந்த அரசு சரியா செயல்பட்டு நினைக்கலாம். அதுல எந்தவித பணியும் மேற்கொள்ள. அதே சட்டமன்றத்தில் 28வது கூட்டத்தில் காவிரி மேலாண்மை ஆணையத்தில் எடுக்கப்பட்ட முடிவு சரியில்லை அப்படியே ஒரு கட்டண தீர்மானத்தை நிறைவேற்றியிருந்தா இந்த அரசை நாங்கள் பாராட்டியிருக்கோம். அதுவும் செய்யல. அது நிறைவேற்ற பிறகு உச்சநீதிமன்றத்தில் போய் வழக்கு அதுவும் செய்யல. இன்று ஒருவேளை காவிரி மேலாண்மை ஆணையம் அனுப்பப்பட்ட அந்த அடிப்படையில் சென்ட்ரல் வாட்டர் கமிஷன் ஏதாவது சாதகமாக செஞ்சுட்டா தமிழகத்துக்கு பாதகம் ஏற்பட்டு வரும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது உச்சநீதிமன்றத்தில் சட்ட போராட்டம் நடத்தி ஒரு நல்ல தீர்ப்பை பெற்று தந்திருக்கிறோம். அந்த தீர்ப்புக்கு இந்த 28வது கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவு பாதகம் ஏற்படுமோ என்ற ஒரு ஐயம் இப்பொழுது ஏற்பட்டிருக்குது. இன்றைக்கு ஒருவேளை மேகதாது அணை கட்டப்பட்டு விட்டால் மேட்டூருக்கு தண்ணீர் வராமல் வறண்டு போய்விடும். டெல்டா மாவட்டம் பாலைவனமாகிவிடும். ஆகவே இந்த அரசு அலட்சியமாக நடந்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால்தான் இதையெல்லாம் இந்த அரசுடைய கவனத்துக்கு கொண்டாந்துருக்கிறோம். இந்த அரசு இந்த 28வது காவிரி மேலாண்மை ஆணை கூட்டத்தில் உரிய முறையில் கவனம் செலுத்தாமல் அலட்சியமாக இருந்து இன்றைக்கு நாம் வாங்கிய தீர்ப்புக்கு குந்தகம் ஏற்படும் என்ற அச்சம் ஏற்பட்டுகின்ற நிலையை இந்த நேரத்தில் உணர்த்தியிருக்கிறோம். இது குறித்து டெல்டா மாவட்ட விவசாயிகள் கொந்தளிப்போடு இருக்கிறார்கள். இந்த அரசு எது நடவடிக்கை எடுக்கல. ஏன்னா காவிரி மேலாண்மை ஆணையத்திற்கு ஒரு வரையறுக்கப்பட்ட அதிகாரம் இருக்குது. அந்த அதிகாரத்துக்கு உட்பட்டு நடக்கல. அதிகாரத்தை மீறி நடந்திருக்கிறாங்க. அந்த அதிகாரத்தை மீறி நடக்கின்ற பொழுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கும் பொழுது உரிய நடவடிக்கை எடுத்தோம். அதனால இந்த மேகதாது அணை குறித்து எந்த பொருளும் வைக்கல அதிமுக அரசு இருக்க வரை. ஆனால் இந்த விடியா திமுக அரசு வந்த பிறகு இந்த 28வது கூட்டத்தில் இப்படிப்பட்ட ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்குது. இது உண்மையிலேயே கண்டிக்கத்தக்கது. அப்படி அவர் சொல்லிட்டு இருக்காங்க. இப்படிதான் முதல்ல சொல்லிட்டு இருந்தாங்க. அதாவது இதெல்லாம் நீதிமன்றத்துக்கு போயிட்டா நீதிமன்றத்தில் எப்படி தீர்ப்புன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அங்க 28வது காவிரி மேலாண்மை ஆணையத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் இவர் சொல்றாரு. இங்க நிறைய விளக்கம் சொல்லியிருக்காரு. இதெல்லாம் ஏன் இது வரைக்கும் சொல்லல? ஏன் வெளிப்படுத்தல? அதிகாரமே இல்லை. அப்படி அதிகாரம் இல்லாத அந்த காவிரி மேலாண்மை ஆணையத்துக்கு என்னென்ன அதிகாரம் என்று வரையறுக்கப்பட்டு சொல்லப்பட்டு விட்டது. அந்த அதிகாரத்துக்கு மீறி இந்த மேகதாது அணை பொருள் குறித்து வந்தபோது உடனடியாக இந்த அரசு வேகமாக துரிதமாக செயல்பட்டு வேண்டாமா? செயல்படவே இல்லையே. உடனடியாக என்ன பண்ணிருக்கணும்? சட்டமன்றம் நடந்துகிட்டு இருக்குது. ஆகவே உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்புக்கு எதிராக காவிரி மேலாண்மை ஆணையத்தினுடைய நடவடிக்கை சரியில்லை, இந்த அதிகாரத்தை மீறிய செயல் என்று ஒரு கண்டன தீர்மானத்தை கொண்டாந்து சட்டமன்றத்தில் நிறைவேற்றி உச்சநீதிமன்றம் போயிருந்தா பரவாயில்ல. அதெல்லாம் செயல்படுத்தல. உச்சநீதிமன்றம் நாளைக்கு போயிட்டாங்களா? இந்த காவிரி சென்ட்ரல் வாட்டர் கமிஷன் ஏதாவது ஒரு முடிவு செஞ்சு அறிவித்த பிறகு அப்புறம் போனா மீண்டும் இது தேவையில்லாத பிரச்சனை தானே உண்டாக்குவோம். அதுதான் நான் சொல்றேன். சார், கூட்டத்தில் இது குறித்து விவாதிக்கலாம். அதை சென்ட்ரல் வாட்டர் போர்டு மெம்பரே அனுமதிக்கல. இருந்த போது மினிட்ஸ்ல அதை குறிப்பிட்டிருக்காங்கன்னு சொல்லி அமைச்சர் சொல்றாரு. சென்ட்ரல் வாட்டர் போர்டுக்கு அமைச்சிக்க சொல்லி அவன் அனுப்பிச்சிட்டாங்கல்ல. அதாவது சென்ட்ரல் வாட்டர் கமிஷனுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. இல்ல அதுல இந்த போர்டு மெம்பரே எதிர்ப்பு தெரிவிச்சாரு. இந்த பொருள் குறித்து விவாதிக்க கூடாதுன்னு. இருந்த போதிலும் அந்த விவாதம் அது இவரு தானே சொல்றாரு. அது என்ன உண்மை நடந்துன்னு தெரியணும்ல. ஆனா மினிட்ஸ்ல மட்டும் அதை குறிப்பிட்டிருக்காங்க. அதாவது மினிட்ஸ்ல குறிப்பிட்டா என்ன அர்த்தம்? அதுதானே நிக்கும். மினிட்ல என்ன நிறைவேற்றாங்களோ, ஒரு கூட்டத்தில் மினிட்ல என்ன நிறைவேற்றாங்களோ அதுதானே நாளைக்கு நிற்கும். நீதிமன்றத்துக்கு போனால் அப்போ நீங்கள் உங்களுடைய அதிகாரிகள்லாம் உங்களுடைய
தமிழ்நாடு அரசுடைய அதிகாரிகள் அங்கே வைக்கிறாங்க. ஆக மினிட்ல நிறைவேற்றப்பட்ட பிறகு எல்லாம் கையெழுத்து போட்டு தான் நிறைவேற்றியிருப்பாங்க. மினிட் கூட்டம் சும்மாலாம் எடுக்க முடியாது. அப்படி நிறைவேற்றி சென்ட்ரல் வாட்டர் கமிஷனுக்கு போன பிறகு இது எந்த பாதிப்பை ஏற்படுதுன்னு எண்ணி பார்க்கணும். அதைத்தான் நான் சுட்டி காட்டுறேன். ஏன் இவ்வளவு மறைமுகமா இருக்கிறீங்க? காவிரி மேலாண்மை ஆணையத்திற்கு இன்னென்ன அதிகாரம் தான் வரையறுக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு விட்டது. அதன்படிதான் நடந்துட்டு இருக்கிறாங்க. இதை மீறி வருகின்ற போது நாங்க நீதிமன்ற அவமதிப்புகளுக்கு தொடர்ந்து நீதிமன்ற நிலுவையில் இருக்குது. அப்போ இருந்த காரணத்தினாலதான் இந்த பொருள் குறித்து எதுவுமே வைக்கல. அதிமுக அரசு இருக்க வரைக்கும் மேகதாது அணை குறித்து இந்த காவிரி மேலாண்மை ஆணையத்தில் எந்த பொருள் வைக்கல. ஆட்சி மாற்றம் வந்த பிறகு இந்த அரசு வந்த பிறகு இப்போ இந்த பொருள் வச்சிருக்காங்கன்னா சந்தேகம் ஏற்படும். கர்நாடகா கூட்டணி அவங்களோட கூட்டணியில தான் இருக்கிறாங்க. இதுல டிரான்ஸ்பரன்சி இல்லாம இருக்கு. ஒரு மெத்தன போக்கா இதை கையாளுறாங்களா? அதுதான் ஒரு அலட்சி போக்காக இருக்கிறாரு. அலட்சி போக்காக இப்போ உச்ச நீதிமன்றம் போறங்கிறாரு. நாங்கெல்லாம் இவ்வளவு பிரச்சனை கொண்டாந்த பிறகுதான் தூக்கத்திலிருந்து விழிந்து இதுக்கு உச்ச நீதிமன்றம் போடுறாங்கன்னு நீர்வளத்துறை அமைச்சர் சொல்றாரு. அதைத்தான் ஏன் செய்யல? அதான் சந்தேகம் ஏற்படுது. உடனடியாக 28வது காவிரி மேலாண்மை கூட்டம் முடிந்த பிறகு இதற்கு தமிழகத்துக்கு அநீதி இழைக்கப்பட்டது என்று தெரிந்தவுடன் உடனடியாக சட்டமன்றம் கூடியிருக்குது. இந்த சட்டமன்றத்திலேயே இந்த காவிரி மேலாண்மை ஆணையம் எடுக்கப்பட்ட முடிவு சரியில்லை என்ற ஒரு கண்டன தீர்மானத்தை நிறைவேற்றி இதை தொடர்ந்து உச்சநீதிமன்றத்தில் உச்சநீதிமன்றத்துக்கு எதிரானது என்று அவதூறு வழக்கை தொடர்ந்து இது நிற்கும். எதையுமே செய்யலையே. இப்ப நாங்க கொண்டாந்து ஜீரோ அவர்கள் கொண்டாந்து பேசினாடி தானே இவ்வளவு விளக்கம் சொல்றீங்க. இதுக்கு மீது இந்த விளக்கமே சொல்லலையே. சார் 1ஆம் தேதி கூட்டம் நடந்தது. இன்னைக்கு 20ஆம் தேதி 22 நாள் ஆச்சு. இதுவரையிலும் அமைதியான இருந்ததுக்கான காரணம் என்ன? அதுதாங்க இந்த அரசு செயல்படும் நாங்க பார்த்தோம். இந்த அரசாங்கம் இதுக்கு ஏதாவது நடவடிக்கை எடுக்கணும் பார்க்கணும். ஏன்னா ஒரு அரசாங்கம் தானே எடுக்கணும். இந்த அரசாங்கம் தூங்கிக்கிட்டு இருக்குது. இந்த அரசாங்கம் அலட்சியமா இருக்குது. இந்த அரசாங்கம் விவசாயிகளுக்கு விரோதமாக செயல்படுகிறது. ஆகவேதான் இது குறித்து அவையுடைய கவனத்துக்கு கொண்டாந்து இனியாவது இந்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். அலட்சிய போக்கை விட்டுவிட்டு தமிழ்நாட்டு நலன் கருதி விவசாயியுடைய நலன் கருதி டெல்டா பாசன விவசாயிகள் நலன் கருதி 20 மாவட்ட மக்களுக்கு குடிநீர் ஆதாரம் வழங்குவது காவிரி நீர். இப்படிப்பட்ட முக்கியமான ஜீவநதியாக இருக்கின்ற காவிரி நீர் வறண்டு விடக்கூடாது என்பதற்காகத்தான் நாங்க ஜீரோவில் இந்த இதை எழுப்பணும். இந்த விஷயத்தை எழுப்பணும். இன்றைக்கு விவசாயிகள் மத்தியில் ஒரு பெரிய கொந்தளிப்பு ஏற்பட்டுள்ளது. விவசாய சங்கத்தை சேர்ந்தவங்க எல்லாம் இடத்துல நாடிக்கொண்டிருக்கின்றார்கள். இது குறித்து எங்களுடைய தலைமை முடிவு செய்யும். காவிரியால் பயன்பெறக்கூடிய பிற மாநிலங்கள் கேரளா ஆகட்டும் புதுச்சேரி ஆகட்டும் அவங்க என்ன நிலைப்பாடு இருக்காங்க? ஏன்னா கேரளா சார் இப்போ மற்றவங்க எடுக்கிறாங்களே இல்லையோ, ஆனால் அண்டை மாநிலத்தை முழுக்க தண்ணீருக்கு நம்பி இருப்பது தமிழ்நாடு அரசு தான். கேரளாவிலும் அதிகமாக தண்ணி இருக்குது, மற்றும் ஆந்திராவிலையும் தண்ணி இருக்குது. அதெல்லாம் அதை பற்றி கூட கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் காவிரி நதி தான் ஜீவநதி. இதுதான் 20 மாவட்ட மக்களுக்கு குடிநீர் ஆதாரமாக இருக்குது. டெல்டா பாசன விவசாயிகள் அதிகமாக பாசனம் பெறுகின்ற பகுதி காவிரி நதியில் தான். ஜீவநதிக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆபத்து ஏற்படுகின்ற பொழுது இந்த அரசு அலட்சியமாக இருக்குது, கண்டிக்கத்தக்கது. இதற்குண்டான முயற்சி இந்த அரசு எடுக்கவில்லை. இதனால் விவசாய சங்கங்கள் எல்லாம் இன்றைக்கு டெல்டா பாசன விவசாயிகள் காவிரி பாசனம் இருக்கின்ற விவசாயிகள் எல்லாம் கொந்தளிப்போ இருக்கிறாங்க. ஆக இந்த அரசு அலட்சியமாக இருந்த காரணத்தினால் இந்த அரசுடைய கவனத்துக்கு மட்டுமல்ல, தமிழ்நாட்டுடைய நலனை கருது, விவசாயியுடைய நலனை கருது, பொதுமக்களுடைய கருது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற பிரதான எதிர்க்கட்சி என்ற முறையில் இந்த 1/2/2024 நடந்த கூட்டத்தை கூட இதுவரைக்கும் எடுக்காத காரணத்தினால்தான் இந்த ஜீரோ அவர்களை கொண்டு இதை முறையாக அரசுடைய கவனத்துக்கு கொண்டு இதுக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த அரசை கண்டிக்கிறோம். இந்த அரசு இன்னும் தூங்கி கொண்டிருக்காமல் விவசாயிகளுக்கும் பொதுமக்களுக்கும் விரோதமாக செயல்படுவதை தவிர்த்து இதை செயல்பட வேண்டும். ஏன்னா இந்திய கூட்டணியில் அங்கம் வைக்கிறாங்க. இப்ப கூட சொல்ற நெருக்கமா இருக்குங்கிறாங்க. இன்னைக்கு அங்க இருக்கிற கர்நாடக முதலமைச்சரும் தமிழ்நாட்டில் இருக்கிற அமைச்சரும் நெருக்கமா இருக்கிறாங்க. அப்படி நெருக்கமா இருக்கின்ற பொழுது இப்படிப்பட்ட பிரச்சனை வருகின்ற பொழுது ஏன் செயல்படல? அதுதான் சந்தேகத்தை எழுப்புது. இதுதான் ஒரு ஜீவ நதியாக இருக்கின்ற காவிரிக்கு ஆபத்து வந்துவிடுமோ என்ற நிலைப்பாடு தமிழக மக்களிடத்தில் இருக்குது, விவசாயிடத்தில் இருக்குது. ஒட்டுமொத்த இன்னைக்கு எல்லா கட்சியுமே எதிர்கட்சி எல்லாம் பேசுனாங்களே, அவருடைய கூட்டணி கட்சி